இப்போது வெல்கம் டு கிரேட் கிளிகாலன் மேஜிக் ஷோ. ஆமாம், நான் இன்னொன்று தொரிஃபில் இருக்கேன். சரி, இந்த வீட்டு தானே எப்பயோ நம்ம எடுத்துக்க போகிறோம். பெட்டு பெட்டு ஒரு பெட்டு எடுத்துக்கோ. இந்த வீட்டில் 4 பெட் இருக்குல்ல. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 3 தான் எடுத்துருக்கேன். 4 எங்கே இருக்குது? மேலே தான் உங்களுக்கு இதோ இப்போ எடுத்துக்கினேன். ஓகே, இந்த வீடை எடுத்துட்டு நான் என்னோட வீடாக இதை ஆக்கிக்க போகிறேன். எப்படி? அதுக்கு முதல்ல எல்லாமே இந்த இடத்துல இருக்கட்டும். அதுக்கப்புறம் ப்ரோக் பண்ண போகிறேன் இதை. ஆமாம், ப்ரோக் பண்ணிவிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடத்துல ஒரு வீடு கட்டிப்பேன். ஆமாம், இந்த இடத்துல என்ன இந்த ஸ்பாட் நல்லா இல்லை நம்ம. ஏன்? ஆமாம். ஏன்டா? ஆமாடா, பெட்டு மட்டும் இங்கே இருக்கட்டும். ஒரே ஒரு பெட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். டால்டா ஒரு நல்ல வீடு. இந்த ஸ்பாட் வந்து நம்மளோட சாண்ட் எடுக்கிற ஏரியாவாக இருக்கட்டும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய சாண்ட் இருக்குது. இடத்துல ஒரு கேவு என்னவா அண்டர் வாட்டர் கேவுன்னு நினைக்கிறேன். இது அதே தான், டவுட்டே இல்லை. காயின் 42 எடுத்துக்கலாம். டோட்டல் சேர்த்து வச்சுக்கோ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீடு கட்டுவீங்களா? ஆமாம், ஒரு நல்ல ஸ்பாட் கிடையாது. இந்த இடத்துல இந்த பண்ணி எடுத்துகிட்டு வீடு கட்டிடலான்றேன். ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் ஐலாண்ட் ரொம்ப தூரம் இருக்குது. பரவாயில்ல, நம்ம அப்புறமா போட்டு செஞ்சுப்போம். நம்ம கையில் இங்கே தான் நம்ம கையில் அளவே இல்லை, அதோட வுட்டு இருக்கேன். இந்த இடம் ஐலாண்டுன்னு சொன்னாங்க, பக்கத்தில் ஐலாண்டு மாதிரி இல்லை. சரி, அந்த இடத்துல தான் நம்ம வீடு இருக்க போகுது. ஆனால் நம்மளோட ஐலாண்டு இதுதான். ஆமாம், இந்த இடத்துல தான் நம்மளோட வில்லேஜ் ஐலாண்டு. அந்த இடத்துல தான் ட்ரேடிங் ஹால்லாம் இருக்க போகுது. எந்த ட்ராகன் ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் ட்ரேடிங் ஹால்லாம் வைக்கணும். ஆமாம் தானே? ட்ரேடிங் ஹால் வச்சு நல்ல என்சான்மெண்ட்லாம் எடுத்துக்கணும். எடுத்து எந்த ட்ராகன் ஃபைட் பண்ண போகிறோம். ஓ, நீ இந்த எண்டர் ட்ராகன் ஃபைட் பண்ணுறதுக்கு தான் இந்த கேமே ஓப்பன் பண்ணியா? இந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஆமாம், மாடல் தோண்டிடலாம். நம்ம மாடலில் கிராஃப்டிங் டேபிள், அதுக்கப்புறம் வுட்டு பிளான்ஸு, நம்மளுக்கு நிறைய திங்ஸ் தேவை. இது நம்ம இப்போத்தேக்க நம்ம எத்தனை வந்துட்டு மட்டும் இங்கே வச்சிடலாம். கொஞ்சம் வந்து நம்மளோட சின்ன பேஸாக இப்போத்தேக்கு இருக்குது. தேவையில்லாட்டில் இதுக்குள்ளே போட்டுடலாம். இல்லை, எனக்கு ஒரு ஐடியா. கேக்டஸு இவ்வளோ போட்டா ஆனால் அதான் ஜிஆரி க்ரீன் டை வரவே மாட்டேங்குது. கரெக்டான ஸ்பெல்லிங் தான் போட்டிருக்கேன். உனக்கு அங்கே ஏதோ டையே இருக்கு. என்னது தெரியலையா? எனக்கு க்ரீன் கலர் பெட்டே வராதா? க்ரீன் டை நீ தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு ரெடி பண்ணு. கேக்டஸை வச்சு தான் க்ரீன் டை உருவாக்கணும். ஆனால் சரி, ஏதோ நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான வுட்ஸ்லாம் எங்கே பண்ணுவீங்க? ஓகே, வுட்டும் இல்லை. எடுத்துக்கோ. எடுத்துதாச்சு. இந்த டர்ட் சாப்பிட்டிங்கன்னா நம்ம வேணும். இதெல்லாம் வச்சுக்கலாம். தேவையில்லாட்டில் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். டைமண்ட் இப்போத்தேக்கு யூஸ் இல்லை. நம்ம கொஞ்சம் வந்து நம்ம அயன் அந்த மாதிரி நிறைய கச்சோன்னே வச்சுக்கலாம். அயன் ஸ்வார்டு நம்ம கையில் எடுத்துப்போம். ஏன்னா ஆல்ரெடி கிராஃப்ட் ஆகிடுது. வுட்டுக்கு என்ன பண்ணுவீங்க சார்? இப்போ காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன இதான் பண்ண போகிறீரு? ஓ, வுட்டு எத்தனை இருக்கிற வில்லேஜுக்கு இல்லையா? என்ன பண்ண போறீங்க? இங்கே அதுதான் என்கிட்ட சாப்ளிங் இருக்கே. போட்டு வரையறதுக்கு வளர்ந்து போன்பில் வேணும்.
போன் அதுக்கு ஸ்கெலிட்டன் போன் வேணும். இங்கே பக்கத்துலேயே ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கும். ஒரு ட்ரீ முழுசாக வர்றத வைக்கிறதுக்கு ஒரு 5 போன் இல்லாத. எனக்கு போன் மீலே வேணாம். நான் அது வரைக்கும் வீட்டோட அவுட்லைன் போடணும். எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன்னா ட்ரீ ஃபார்ம் வந்து இந்த ஐலந்து ரொம்ப தூரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் எனக்கு தெரியலையா. இங்கே சாண்டை கலெக்ட் பண்ணுற பிளேஸ். சரி, நம்ம இப்போதைக்கு சாப்பாடு கச்சிச்சு. நான் கீழெல்லாம் ட்ரீ ஃபார்ம் கட்ட கட்டுற 11 எனக்கு ஒரு ஃப்ரீயான லீடு குட்டியானா நல்லாயிருக்கும். எதுக்கு லீடு வேணும்? கூத்துன்னு போட்டுக்க. ஏத்தா ஏதாவது ஒன்று அப்புறமா கூத்துன்னு போட்டு எச்டிபி மட்டும் எச்டிபி ஒன்று அச்சிச்சு. எச்டிபி ஒன்று தப்புது. இது கில் பண்ணாலும் லாமா கிடைக்கும். இது கில் பண்ணாலும் லடர் கிடைக்கும். நான் ஆக்ஸ் எப்படா பிரேக் ஆச்சு? சரி, வேறு வழி இல்லை. எடுத்துக்கோ. எச்டிபி தேங்க்யூ. சரி, நான் இன்னும் வேலைக்கு போகிறேன். லெதர் சர்ச் என்ன பண்ணுறீங்க? அது அப்புறமா என்சான்ட் பண்ணத்துக்கு நல்லாயிருக்கும். என்சான்மெண்ட் பண்ணத்துக்கு தேவை. இப்போவே கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாதான், இல்லைனா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ நீ போட்ட ட்ரீஸ் எங்கே போட்ட? இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி போட்ட ட்ரீஸ் எங்கேயோ போலையா? இதுக்கு முன்னாடி ட்ரீஸ் போட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம். ஆமாம், அது மேலே போட்டேன். அது இருக்கா பாரு. இருக்குது. வளர்ந்துடுச்சா? டேய், இந்த இடத்துல நம்ம ஒரு லேக் மாதிரி பண்ணுவோமா? பாரு, கரெக்டாக லேக் மாதிரி இருக்குது. அது ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட். அது நீ தான் பண்ணணும். தெரியும். ஓகே மக்களே, பார்ட் 2 இதோட முடிச்சிக்கலாம். பார்ட் 3 பாய். பார்ட் 2 வரைக்கும் தான். பாய்.